ஓ, மும்பை இந்தியன்ஸ் டீமோட ரிட்டென்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு. இவங்க 10 பேர் தான் ஃபைனலா உள்ள இருக்காங்க போல. நம்ம ரோஹித் சர்மா உள்ள இருக்காரா இல்ல கழட்டி விட்டுட்டாங்களா? ஒரு பெரிய கேள்விக்குறி. விஷயம் என்னன்னா 13ல இருந்து 15 டிசம்பர் மாசத்துக்குள்ள ஐபிஎல் ஆக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஆட்டக்காரங்களை ரிட்டர்ன் பண்றதும் ரிலீஸ் பண்றதும் நடக்கணும்ல. அதுல தான் இப்போ மும்பை இந்தியன்ஸ் கொடுத்த ரிட்டென்ஷன் லிஸ்ட் பெரிய பெரிய ஆட்டக்காரங்களுக்கெல்லாம் ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கு. அங்கே நம்ம ரோஹித் சர்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு இந்த ரிப்போர்ட்ல நாம தெளிவா சொல்லிடலாம். முதல்ல மும்பை இந்தியன்ஸ்ல கன்ஃபார்மா ரிட்டைன் ஆக போறதா தெரியுற அந்த 10 பெரிய ஆட்டக்காரங்க யாருன்னு முதல்ல பார்த்துருவோம். ஒன்னு ஜஸ்பிரீத் பும்ரா. இவரை பத்தி என்ன கேள்வி? முன்னாடியும் மும்பை இந்தியன்ஸோட தான் இருந்தாரு, இன்னைக்கும் அதே டீம்ல தான் இருக்காரு, இனிமேலும் இருப்பார். பும்ரா கன்ஃபார்ம். 2 சூரியகுமார் யாதவ், டீமோட துணை கேப்டன். முன்னாடியும் டீம்ல இருந்தாரு, இன்னைக்கும் இருக்காரு, இனியும் இருப்பாரு. ஒவ்வொரு சீசன்லயும் களத்துல இறங்கி மும்பை இந்தியன்ஸுக்காக பெரிய சிக்ஸர்கள் அடிச்சு டீமை ஜெயிக்க வைக்கிறாரு. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூலையும் நான் எங்கேயும் போக மாட்டேன், யாராவது கேப்டன் பதவி கொடுத்தாலும் சரி வேற என்ன கொடுத்தாலும் சரி நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவும் கன்ஃபார்ம். 3 கூடவே ஹர்திக் பாண்டியா, டீமோட கேப்டனா கடந்த 2 சீசனா இருக்காரு. இப்போவும் அவர் தான் கேப்டனா இருக்க போறாரு. மும்பை இந்தியன்ஸுக்காக தன் பலத்தை காட்டுவாரு. இந்த 3 பேர் கன்ஃபார்ம். அடுத்து போவோம். 4 திலக் வர்மா, இந்திய கிரிக்கெட்டோட புதிய ஸ்டார், ஆசியா கோப்பை ஃபைனலை ஜெயிக்க வச்சவர். மும்பை இந்தியன்ஸுக்காக 2025 சீசன் அவ்வளவு நல்லா போகலைனாலும் ஒரு சீசனை வச்சு திலக் மாதிரி ஒரு பிளேயரை நீக்க முடியாது. அதனால திலக் வர்மாவிற்கு இனிமேலும் வாய்ப்பு கிடைக்கும்னும் அவர் எம்ஐக்காக தான் மிடில் ஆர்டர்ல விளையாடுவார்னும் எதிர்பார்க்கலாம். 5 ட்ரெண்ட் போல்ட், இடது கைவேக பந்து வீச்சாளர். ஒரு பக்கம் பும்ரா, இன்னொரு பக்கம் போல்ட்னு இருந்தா எதிரணிக்கு அவ்வளவுதான். நீங்க போல்ட்டை ரிலீஸ் பண்ணீங்கன்னா எந்த டீம் வேணும்னாலும் இவரை சட்டுன்னு தூக்கிட்டு போயிடும். அதனால அவரும் கன்ஃபார்ம். 6 நமன் திர், இன்னொரு அதிரடி ஆட்டக்காரர். 2025ல நல்லா விளையாடினார், பெரிய ஷாட்களை அடிப்பார். பின்ஸ் ஹிஸ்டருங்கிற மாதிரி தேவைப்படும் போது மேலையும் வந்து ஆடுவார். பெரிய ஸ்கோர் தேவைப்படும் போது கீழே வந்து நிதானமாகவும் ஆடி ரன் எடுப்பார். ஸோ இந்த 6 பேரும் மும்பை இந்தியன்ஸ்ல சுத்தமா கன்ஃபார்ம். 7 தீபக் சஹார், இவரை மும்பை இந்தியன்ஸ் 9.5 கோடிக்கு 2025க்கு முன்னாடி வாங்கினாங்க. தீபக் சஹார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, பவுலிங் மட்டும் இல்லாம பேட்டிங்கும் செய்வாரு. இந்த சீசன்லயும் அவர் எம்ஐ டீம்ல கன்ஃபார்ம் தான். 8 ரயன் ரிகல்டன், அதிரடி பேட்ஸ்மேன். ஓப்பனிங்ல வந்து பெரிய ஷாட்களை போட்டு பவுண்டரிகளை அடிப்பாரு. ஓப்பனிங்ல இவருக்கு பதிலா வேற ஆள் எம்ஐ கிட்ட இல்ல, அதனால ரயன் ரிகல்டனும் விளையாடுவார். 9 வில் ஜாக்ஸ், இன்னொரு இங்கிலாந்து வீரர், ஆர்சிபிக்கு பெரிய ஆட்டம் காட்டி இருக்காரு, இப்போ மும்பை இந்தியன்ஸோட இருக்காரு. இவர் ஒரு வெடி மருந்து மாதிரி, பெரிய ஷாட்களை அடிக்கிறதுக்கும் பவுண்டரி அடிக்கிறதுக்கும் பேர் போனவர். இவர் 9வது ஆட்டக்காரரா கன்ஃபார்ம். 10வது ஆட்டக்காரர் அர்ஜுன் டெண்டுல்கர். இவரையும் 2025 ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் எடுத்தாங்க. இவரும் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல கன்ஃபார்மா இருக்க போறாரு. ஆக இந்த 10 பெரிய ஆட்டக்காரங்க ரிட்டைன் ஆகிறது உறுதி. ஆனா நம்ம ரோஹித் சர்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 4 பேர் வெளியே போறது உறுதி, அதுல ரோஹித் சர்மாவும் ஒருத்தரா. ரோஹித் சர்மா இப்போ T20 விளையாடுறது இல்ல, இப்போ இந்தியாவோட எந்த ஃபார்மட்டுக்கும் கேப்டன் இல்ல. ஒரே ஒரு ஃபார்மட், ஒரு நாள் போட்டி மட்டும்தான் விளையாடுறாரு. அதுலயும் இனிமே அவரோட ஆட்டத்தை பொறுத்து தான் எல்லாமே. ஐபிஎல்ல சொல்லணும்னா கடந்த 3-4 வருஷமா ரோஹித் சர்மா பெரிய அளவுல ரன் அடிச்சு அதிரடி செஞ்ச சீசன் எதுவுமே இல்லை. அதனால இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ரோஹித்தை நீக்கிட்டு ஒரு இளம் வீரரை கொண்டு வருமா? ஏன்னா இங்க இருந்து ரோஹித் சர்மா ரொம்ப நாள் டீம்ல இருக்க மாட்டாரு. அதிகபட்சம் இந்த சீசன் ஆடுவாரு, அடுத்த சீசன் ஆடுவார். வேற டீம்ல நல்ல பணம் கிடைச்சா 3வது சீசனும் ஆடுவார். ஆனா மும்பை இந்தியன்ஸோட பெருமையை இங்க இருந்து அவரால் வளர்க்க முடியுமா? முடியாது. அதுதான் கேள்வி. அதனால ரோஹித் சர்மா இப்போவே விலகணும், இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ் அவருக்கு பதிலா ஒருத்தரை தேடணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வெளியேற போற மற்றவங்க, கஸ்னஃபர் அல்லா கஸ்னஃபர், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இன்னொரு பிளேயர். இவருக்கு போன முறை நிறைய பணம் கிடைச்சது, ஆனா இந்த முறை இவரை தக்க வைக்கிறது கஷ்டம். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஏறி இறங்கி இருந்துச்சு, அதனால இவரும் வெளியேற வாய்ப்பு இருக்கு. மிட்செல் சாண்ட்னர், இவர் இடது கை பந்து வீச்சாளர், நல்லா ஸ்பின் பண்ணுவாரு, விக்கெட்டும் எடுப்பாரு, பேட்டிங்கும் ஆடுவாரு. ஆனா அவர் காட்டின ஆட்டத்தை பார்த்தா ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸுக்கு இதை விட நல்ல ஆப்ஷன்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கூடவே ரீஸ் டாப்லியையும் மும்பை இந்தியன்ஸ் மாத்த நினைக்கும்னு நினைக்கிறேன். ஆக வெளியேற வாய்ப்புள்ள இந்த 4 வீரர்களை நான் சொல்லிட்டேன். கூடவே தக்க வைக்க வாய்ப்புள்ள 10 வீரர்களையும் சொல்லிட்டேன். ஆனா ரோஹித் சர்மாவை சுத்தி தான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இப்போ அவர் கிரிக்கெட் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்காரு. அதனால அவர் மேல இனிமே மும்பை இந்தியன்ஸ் அதிகமா முதலீடு செய்ய தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஃபேன்ஸ் பேஸ், ரசிகர் பட்டாளம் காப்பாற்றணும்னா ரோஹித் சர்மாவை வச்சுக்கலாம். ஆனா
ஒரு கிரிக்கெட்டரா மும்பைக்காக ரோஹித் சர்மா அதிகம் செய்ய முடியும்னு எனக்கு தோணல. நீங்க என்ன நினைக்கிறீங்க?